السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள்பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய கபறுகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த 10-15 நாட்களாக சர்வதேச அளவில் 2 செய்திகள் பரவலாக பேசப்பட்டும் விவாதிக்கப்பட்டும் வருகிறது. ஒன்று, பாலஸ்தீனத்திலே காசா என்ற பகுதியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தம். இரண்டாவது, அமெரிக்காவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அணைக்க முடியாத பெரும் தீ விபத்து. இதுவரைக்கும் அதனுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு கொழுந்துவிட்டு எரியக்கூடிய காட்டுத்தீ உலகத்தின் எல்லா நாட்டு மக்களையும் பெரிய அளவில் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. ஆச்சரியப்படுத்தியதோடு நிறுத்திவிடாமல் எல்லோரையும் ஒரு வகையான பீதிக்கும் அச்சத்திற்கும் திகைப்புக்கும் அது ஆளாக்கி இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்திலே இடம்பெற்ற லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஆடம்பரத்திற்கும் உல்லாசமான வாழ்க்கைக்கும் பெயர் பெற்ற ஒரு நகரம், நகரத்தின் ஒரு பெரும் பகுதி கடந்த இந்த மாதம் 7ஆம் தேதி 10 மணிக்கு காலையிலே 10:30 மணிக்கு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அது எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த நகரம் என்பது பசிபிக் பெருங்கடலுக்கு ஓரத்திலே இருக்கிறது. அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய உலகத்தின் 2வது பெரிய சிட்டியாக இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நகரம் அறியப்படுகிறது. ஹாலிவுட் சினிமா என்று சொல்லக்கூடிய உலக புகழ்பெற்ற திரைப்படங்களுக்கான கூடங்கள் அங்கேதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக மட்டுமே இன்றி வணிக வளர்ச்சிக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் கலாச்சாரத்தை பரப்புவதற்காகவும் ஆடை வடிவமைப்பு,
அறிவியல் ஆராய்ச்சி, விளையாட்டு, கல்வி, மருத்துவம் என்று பல்வேறு துறைகள் பல வகையில் வளருவதற்கு இந்த நகரம் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. உலகத்தின் தலை சிறந்த நகரங்களில் 15வது இடத்தை இந்த நகரம் இடம் பிடித்திருக்கிறது. சுமார் அதனுடைய தனிச்சிறப்புகளை பற்றி நிறைய பட்டியல் போடுகிற பொழுது ஒரு செய்தியை இப்படி சொல்கிறார்கள். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திலே மட்டும் சுமார் 40 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். இந்த 40 லட்சம் மக்களும் அந்த நகரத்தை சார்ந்தவர்கள் அல்ல, 144 நாடுகளை சார்ந்தவர்கள். அவர்களில் 224 மொழிகளை பேசக்கூடிய 40 லட்சம் மக்கள் அங்கே வசிக்கிறார்கள் என்கிற ஒரு அதிசயமான புள்ளி விவரத்தை சொல்கிறார்கள். இப்படி ஒரு நகரத்தை வேறு எங்கும் பார்க்க முடியாது. உலகத்தின் 140 நாடுகளை சார்ந்த 224 மொழிகளை பேசக்கூடிய மக்கள் அங்கு அடர்த்தியாக வாழ்கிறார்கள். அந்த நகரத்தை தான் கடந்த 7ஆம் தேதியில இருந்து இன்று வரைக்கும் காட்டுத்தீ ஏற்பட்டு மிகப்பெரிய அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தீ எதனால் ஏற்பட்டது? எங்கே இருந்து ஆரம்பித்தது? எப்படி பரவியது? காலையிலே ஒரு பகுதியிலே படரக்கூடிய அந்த தீ திடீரென்று சம்பந்தமே இல்லாமல் அதற்கு எதிர் திசையிலே இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியிலே மாலை 6 மணிக்கு அந்த தீ படர ஆரம்பிக்கிறது. 18 நாட்களாக இடைவிடாமல் அந்த தீ பற்றி பரவிக்கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினம் இடையிலே ஒரு சின்ன தோய்வு ஏற்பட்ட பொழுதும் கூட நேற்றைய தினம் மீண்டும் காலை 10 மணிக்கு மறுபடியும் அந்த தீ பற்றி படர ஆரம்பித்திருக்கிறது. சுமார் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு 20 நிமிடம் எரிந்திருக்கக்கூடிய தீ அது அணைகிற பொழுது சுமார் 20 நிமிடத்தில் 200 ஏக்கரை அது தின்று செறித்திருக்கிறது. சுமார் 23,500 ஏக்கர் நிலங்களை இந்த தீ கபலீகரம் செய்திருக்கிறது என்று கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியான ஊடகங்களின் புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஈஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் 6 மணி நேரத்தில் 1000 ஏக்கரை தீ விழுங்கி இருக்கிறது. அத்தனீனா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அங்கே மாலை 6:30 மணிக்கு பற்றி கொண்ட தீ 10,000 ஏக்கரை விழுங்கி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று காரணத்தை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. இதற்கான திட்டம் என்ன என்று, இது எங்கிருந்து எப்படி தொடங்கியது என்று திட்டவட்டமாக அறுதியிட்டு உறுதியாக அதனுடைய காரணத்தை சொல்ல முடியவில்லை. உயிரிழப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயிருக்கிறார்கள். சுமார் 2 லட்சம் மக்கள் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நகர மக்களை பற்றி அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசுகிற பொழுது வறுமை என்றால் என்ன, ஏழ்மை என்றால் என்ன என்று தெரியாதவர்கள், எப்பொழுதும் ஆடம்பரத்திலேயும் உல்லாசத்தின் உச்சத்திலேயும் வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்ட மக்கள் முகாம்களிலே இன்றைக்கு தங்க வைக்கப்பட்டு ஒருவேளை உணவுக்காக கையேந்தி நிற்கிறார்கள். அந்த நிவாரண முகாம்களிலே கொண்டு கொட்டப்படுகிற ஆடைகளில் தங்களுக்கு சூட்டபிளான ஆடை எது என்று அவர்கள் போட்டி போட்டு தேடி கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் அந்த மக்களுடைய பரிதாப நிலையை, நேற்றைக்கு முன்தினம் வரைக்கும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், திடீரென்று இப்படி ஒரு விபத்து ஏற்பட்ட பொழுது அந்த ஆடம்பரத்திலேயும் உல்லாசத்திலேயும் வாழ்ந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறிப்போயிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் பரிதாபகரமான செய்திகளை, கவலைக்குரிய செய்திகளை ஊடகங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான வீடுகள் தீக்கிரையாக இருக்கிறது. சுமார் 20,000 வீடுகள் தீக்கிரையாக இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஹாலிவுட் திரைப்பட உலகத்தின் புகழ்பெற்ற உச்ச நட்சத்திரங்கள் அவர்கள் பல பேரும் தங்கள் வீடுகளை இழந்து முகவரி தெரியாத பல இடங்களில் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே தெரிந்துவிட்டால் என்ன ஆவது, நம்முடைய மானமும் மரியாதையும் என்ன ஆவது என்று தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளும் கோடி மதிப்பீடு பெற்றது. 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி என்று கோடிக்கணக்கான மதிப்புகளை கொண்ட வீடுகள் சீக்கிரையாக இருக்கின்றன. குறிப்பாக லுமினார் டெக்னாலஜி கம்பெனியினுடைய CEO இருக்கக்கூடிய ஆஸ்டின் ரசல், அவர் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை வைத்திருக்கிறார். ஆடம்பரமான மாளிகை, 20க்கும் மேற்பட்ட படுக்கை அறை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மாளிகை. அந்த மாளிகை முழுவதுமாக தீக்கிரையாகிவிட்டது. அந்த மாளிகையின் மதிப்பு 10,077 கோடி ரூபாய் என்று டெய்லி மெயில் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை ஒரு புள்ளிவிவரம் சொல்லுகிறது.
1000 2000 அல்ல, 10,077 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கட்டிடம், ஒரு ஆடம்பர மாளிகை சீக்கிரையாகி அந்த வீட்டினுடைய முகப்பு மட்டும்தான் இப்பொழுது புகைப்படத்திலே மிஞ்சி இருக்கிறது என்று ஊடகங்கள் அதை அதிசயமான செய்தியாக சொல்வதை நாம் பார்க்க முடியும். இந்த தீ ஏற்பட்டதற்கான காரணமும் என்ன என்று விளங்கவில்லை. இதை எப்படி அணைப்பது என்றும் அவர்களுக்கு புரியவில்லை. காற்று மிக வேகமாக வீசுவது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட தீயை எவ்வளவு அணைத்திருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தை சொல்லுகிற பொழுது 10 முதல் 20% மட்டும்தான் தீயை அணைக்க முடிந்திருக்கிறது. இத்தனைக்கும் 7500 தீயணைப்பு வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 1162 ஃபயர் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர்கள், அதே போல வாட்டர் டாங்கர் விமானங்கள், சூப்பர் கூப்பர் விமானங்கள் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை சேமித்து வந்து அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த விமானங்கள், கருவிகள் அனைத்தும் அங்கே இருந்தாலும் கூட ஏன் இந்த நெருப்பை அணைக்க முடியவில்லை என்றால் அங்கே நெருப்பை அணைப்பதற்கான தண்ணீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு கருத்து சொல்கிறார்கள். இந்த நகரம் எங்கே இருக்கிறது? பசிபிக் கடலை ஒட்டி இருக்கிறது. கடல் நீர் அவ்வளவு பிரம்மாண்டமான கடல், அவருடைய நீல நிறத்திலே அவ்வளவு அழகாக இருக்கிறது பார்ப்பதற்கு. அந்த கடல் நீரை எடுத்து இந்த நீரை அணைக்கலாமா என்று சொன்னால் நெருப்பை அணைப்பதற்கு கடல் நீரை பயன்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்கள். அதில் இருக்கிற அந்த உப்பு தன்மை நெருப்பை அணைத்து அதில் குருத்தியை ஏற்படுத்தாது. அந்த தண்ணீரை சேமித்துக் கொண்டு செல்லுகிற வாகனங்களை மிக எளிதில் அது துருப்பிடிக்க செய்துவிடும். எனவே நெருப்பை அணைப்பதற்கு கடல் நீரை பயன்படுத்த முடியாது என்று இப்பொழுது கண்டுபிடித்த ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். நெருப்பை அணைக்கவும் முடியவில்லை. ஏன் உருவானது என்று காரணங்களையும் சொல்ல முடியவில்லை. எங்கே இருந்து இது படர்ந்தது, பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றெல்லாம் அவருடைய இயலாமையை குறித்து அவர்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வகையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அமெரிக்காவுக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும் என்று ஒரு பக்கம் பேசப்படுகிறது. கடந்த 471 நாட்களாக, 1.5 வருடங்களாக காசா மக்கள் மீது கொடுக்கப்பட்ட அந்த தாக்குதலின் விளைவால் அவருடைய கண்ணீரும் சாபமும் இவர்களை சும்மா விடாது என்று சோசியல் மீடியாக்களில் மிக கடுமையான விமர்சனங்களை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் நாசகார சக்தியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இது வேண்டும், இந்த தண்டனை வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மத்திய கிழக்காசிய நாடுகளை கடந்த 30 ஆண்டு காலமாக ஆயுத விற்பனைகள் செய்ததன் வழியாக அங்கே இருக்கிற அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி மிகப்பெரிய அழிவை இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாடு விட்டு ஒரு நாடு, இன்னொரு நாடை விட்டு இன்னொரு நாடு என்ற அந்த அதிபர்களை முடக்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி அங்கே போர் தொடுத்து வெறும் சண்டைகளை ஏற்படுத்தி அந்த நகரங்களை எல்லாம் அழித்து காலி செய்து விட்டவர்கள். உலகத்தில் எந்த நாடு ஒற்றுமையாக நிம்மதியாக இருந்தாலும் அதை பார்த்தால் அவர்களுக்கு கண்ணை உறுத்தும். அதனால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் மக்கள் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் செய்கிற தவறுகளுக்கு அந்த நகரத்தின் மக்கள் ஒருபோதும் பொறுப்பாக மாட்டார்கள். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு இருக்கிற பேராசையின் விளைவாக ஒரு அக்கிரமத்தை செய்கிற பொழுது அதற்கு ஒருபோதும் அந்த மக்கள் துணை போக மாட்டார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த பாலஸ்தீன மக்களுக்காக, காசா மக்களுக்காக மிக அதிக அளவில் உலகில் போராட்டம் நடைபெற்ற மண் அமெரிக்க மண். அரபு நாடுகள் கூட மௌனம் காத்தன. அரபு நாடுகளில் எங்கேயும் பெரிய ஊர்வலங்கள் நடக்கவில்லை, மாநாடுகள் நடக்கவில்லை. இந்த அக்கிரமத்தை எதிர்த்து பெரிய அளவில் குரல் எழுப்பப்படவில்லை. எல்லோரும் கள்ள மௌனம் சாதித்த பொழுது மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா போன்றிருக்கிற நாடுகள் தான் பரவலாக அந்த நகரம், அந்த நாட்டு மக்கள் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பொது இடங்களிலும் மால்களிலும் எல்லா இடத்திலும் இதற்காக ஒரு பெரிய கேம்பெயினை, பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இது தண்டனையா, இது சோதனையா என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது ஒருபோதும் நாம் இதை தண்டனை என்று சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் சோதிப்பான். கியாமத்து நாள் நெருங்குகிற பொழுது இத்தகைய இயற்கை பேரிடர்களை கொண்டு வந்து மக்களை தன் பக்கம் அவன் ஈர்ப்பான், அழைப்பான். அல்லாஹ்வின் பக்கம் அவருடைய கவனத்தை திருப்புவதற்காக நான் கியாமத்து நாள் நெருங்குகிற பொழுது இத்தகைய இயற்கை பேரிடர்களை கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் பேசுகிறார். பெருமக்களே, பிறர் துன்பப்படுகிற பொழுது மகிழ்ச்சி அடைவது ஒரு மூமினுடைய பண்பாடு அல்ல. இஸ்லாம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. உலகத்தின் எந்த மூலையில் அவர்கள் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நகரத்தில் வாழக்கூடிய, எந்த சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு துன்பத்தை சந்திக்கிற பொழுது, ஒரு சோதனைக்கு உள்ளாகிற பொழுது
அவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று பேசக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாவற்றையும் துறந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அதை கண்டும் காணாமல் செல்வதை இந்த மார்க்கம் ஒரு குறையாக பார்க்கிறது. கைபர் யுத்தம் நடந்து முடிந்த பொழுது யூதர்கள் தோற்று போனார்கள். அந்த போர்க்களத்தில் சஹாபாக்குடைய உடல் ஏதாவது கிடைக்கிறதா என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அங்கும் இங்கும் அலைந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு காட்சி, ஒரு யூத பெண்மணி அந்த போரில் கொல்லப்பட்ட தன்னுடைய கணவனுடைய சடலத்தை தன் மடியிலே வைத்து அவர் அழுது கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்துவிட்டு பார்க்காதது போல அந்த இடத்தை கடந்து சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹுடைய இந்த செய்கையை பார்த்த பொழுது பிலாலை அழைத்தார்கள். அழைத்து விட்டு கேட்டார்கள், அனுஸிஅத மின்கர் ரஹ்மத யா பிலால், பிலால் உங்களுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் கருணையை எடுத்து விட்டானா என்று கேட்டார். உங்கள் உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் கருணையை எடுத்து விட்டானா? ஒரு பெண் பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கம்பளையுமாக அழுகிற பொழுது அவளுக்கு உதவிதான் செய்யவில்லை, அவளுக்கு நீங்கள் ஆறுதலாவது சொல்லி இருக்க கூடாதா? உங்கள் உள்ளத்தில் ஏன் கருணை இல்லாமல் போனது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் நடந்த நிகழ்வு குறித்து ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அறிவுறுத்தினார்கள் என்று நாம் வரலாற்று கிரந்தங்களிலே பார்க்கிறோம். ஒரு பக்கம் கடுமையான விமர்சனம், இன்னொரு பக்கம் பலரும் பல கண்ணோட்டத்திலே இந்த செய்கைகளை, இந்த தீ விபத்தை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுதும் கூட அங்கேயும் இஸ்லாமும் முஸ்லிமும் விமர்சிக்கப்படுகிறார்கள். அங்கேயும் இஸ்லாத்தை குறித்தும் முஸ்லிம்களை குறித்தும் கடுமையான விமர்சனங்களை மேற்கத்திய நாடுகள் வைக்கின்றன. குறிப்பாக 2 குற்றச்சாட்டுகளை முஸ்லிம்கள் மீது இந்த தீ விபத்தை ஊற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் சொல்கின்றன. முதலாவது குற்றச்சாட்டு என்று சொன்னால், அமெரிக்காவில் இப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்ட பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இதை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னார். நாம் எங்கும் அப்படி கொண்டாடவில்லை. இன்னும் சொல்ல போனால் கடந்த 1.5 வருடங்களாக காசாவில் குண்டுவீச்சுக்கு ஆளாகி அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் உயிருக்கு போராடியும் உயிர் பலி கொடுத்தும் அவர்கள் தங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட பொழுது அதை பார்த்து சிரித்தவர்கள் இன்றைக்கு நம்மை பார்த்து முஸ்லிம்கள் இந்த விபத்தை பார்த்து கொண்டாடுகிறார்கள் என்று விமர்சிக்கிறார்கள். அவர்கள்தான் முஸ்லிம்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிற பொழுது கைகொட்டி சிரித்தவர்கள். பேச்சுவார்த்தை என்பது இல்லை, போர் நிறுத்தம் என்பது இல்லை, அந்த மக்கள் மீது எந்த வகையிலும் கருணை காட்டக்கூடாது என்று சொன்ன ஹாலிவுட்டின் புகழ்பெற்ற ஒரு நடிகருடைய அறிக்கைகளை எல்லாம் நாம் சுற்று போன்றிருக்கக்கூடிய தளங்களில் நாம் பார்க்க முடியும். 2வது குற்றச்சாட்டு என்ன என்றால், இந்த விஷயத்தில் இயற்கையில் நடந்திருக்கக்கூடிய இந்த பேரிடரில் இவர்கள் மதம் பார்க்கிறார்கள், சமய கண்ணோட்டத்தோடு விஷயங்களை அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீ விபத்திற்கான காரணங்களை குறித்து பேசுகிற பொழுது மேலை நாட்டு ஊடகங்கள் பல்வேறு கண்ணோட்டத்திலே பேசினார்கள். இதற்கான அறிவியல் காரணம் என்ன பேசினார்கள், இதற்கான அரசியல் காரணங்கள் என்ன, யாராவது இது ஒரு சரி செயலாக இருக்குமோ என்று பேசினார்கள், புவியியல் ரீதியான காரணங்கள் என்ன என்று அதை குறித்து பேசினார்கள். இத்தனை கண்ணோட்டங்களில் இந்த செய்தியை அணுகிற பொழுது சமய கண்ணோட்டத்தில் பேசக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் எந்த மூலையில் இத்தகைய அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அதை குறித்து பேசுவதற்கும் அதற்கு முந்தைய வரலாற்றை குறித்து தேடி பார்த்து இந்த உலகத்திற்கு எச்சரிக்கை சொல்வதற்கும் தகுதி படைத்திருக்கிற ஒரே சமூகம் முஸ்லிம் சமூகம் மட்டும்தான். உலகத்தில் எங்கு அசம்பாவிதங்கள் நடந்தாலும், எங்கு தீமைகள் நடந்தாலும், எங்கு விபத்துகள் நடந்தாலும் இதிலே எனக்கு என்ன பாடம் என்று அந்த பாடத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பண்பு முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சஹாபி தன் வீட்டுடைய திண்ணையிலே அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கிற பொழுது அந்த பக்கமாக இன்னொருவர் தன்னுடைய ஒட்டகத்தை அழைத்து செல்கிறார். தன்னுடைய ஒட்டகத்தை அழைத்து செல்லுகிற பொழுது அந்த ஒட்டகம் திடீரென்று முரண்டு பிடிக்கிறது. அந்த ஒட்டகம் திடீரென்று முரண்டு பிடித்த பொழுது அந்த ஒட்டகத்தை ஓட்டி வந்த அந்த எஜமான் தன் கைவசம் இருந்த சாட்டை எடுத்து அந்த ஒட்டகத்தை அடிக்கிறார். அந்த அடி வாங்கிய அந்த ஒட்டகம் கொஞ்ச நேரத்தில் துள்ளிக் கொண்டு அந்த இடத்திலே இருந்து மிக வேகமாக நகர ஆரம்பித்தது. வீட்டு திண்ணையிலே உட்கார்ந்து இந்த காட்சியை பார்த்த அந்த சஹாபி யா அல்லாஹ் என்று வேகமாக எழுந்து விட்டார். அப்பொழுது அந்த ஒட்டக ஓட்டி இந்த சஹாபி இடத்திலே கேட்டார், நான் என் ஒட்டகத்தை அடித்து உனக்கு என்ன கவலை, நீ ஏன் யா அல்லாஹ் என்று எழுந்தா என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், அந்த ஒட்டகத்திற்கு நீதான் எஜமான்,
உனக்கு அந்த ஒட்டகம் கட்டுப்படவில்லை என்ற பொழுது நீ அந்த ஒட்டகத்தை அடிக்கிறாய், துன்புறுத்துகிறாய், அதற்கு தண்டனை கொடுக்கிறாய், அது உனக்கு கட்டுப்படுகிறது. என்னுடைய எஜமான் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்படவில்லை என்றால் நாளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னை எப்படி தண்டிப்பான்? அதற்கான உரிமை அவனுக்கு இருக்கிறது என்று நினைத்த பொழுது நான் என்னை அறியாமல் யா அல்லாஹ் என்று குறித்து எழுந்து விட்டேன் என்று அந்த சஹாபி சொன்னார். உலகத்தில் எந்த இடத்தில் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும், எந்த அசம்பாவிதங்கள் நடந்தாலும், எந்த தீமைகள் நடந்தாலும், விபத்துகள் நடந்தாலும், இதிலே எனக்கென்ன பாடம், இதில் எனக்கென்ன படிப்பினை என்று பார்ப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய அழகிய பண்பாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் இப்படி சொல்கிறார், லक़த் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். புத்திசாலிகளுக்கு இவருடைய வரலாற்றில் அழகிய படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த படிப்பினையும் பாடமும் என்ன என்பதை திருக்குர்ஆன் பல்வேறு வசனங்களிலே பேசிக்கொண்டே வருகிறது. முந்தைய நபிமாருடைய காலத்தில் அழிக்கப்பட்ட சமூகம், அவர்கள் செய்த தீங்கு என்ன, அவர்கள் எதனால் அழிக்கப்பட்டார்கள், எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பேசுகிறார். அது வெறுமனே ஒரு கதை சொல்லுகிற பாணியிலே பேசவில்லை. பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷன்களுக்கு, பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு எப்படி இந்த அழிவு ஏற்பட்டது என்பதை குறித்து நீங்கள் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆபத்து உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது என்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அந்த வசனங்கள் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டுவதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற பொழுது இந்த வசனங்களை நாம் படித்தால், இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பு இந்த வசனம் அருளப்பட்டதை போல் நமக்கு தோன்றும். திருமறையுடைய ஒரு வசனம் இப்படி சொல்கிறது, குல் 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 ஹுவ காதிருன் அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும் அவ் தஹ்த அர்ஜுலிக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவன் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்படாமல் மாறு செய்து வாழக்கூடிய மக்களை, அவர்களுக்கு தண்டனையும் சோதனையும் தருவதற்கு அவன் எல்லா வகையிலும் சக்தி பெற்றவன் என்று அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும், அவருடைய தலைக்கு மேலே இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு அஸாபை அனுப்புவார். அவ் தஹ்த அர்ஜுலிக்கும், அவருடைய பாதங்களுக்கு கீழே இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் அஸாபை அனுப்புவார். மழையின் வழியாக, காற்றுகள் வழியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு தண்டனைகளை வழங்குவான். அதற்கு அவன் சக்தி பெற்றவன் என்ற வசனத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது அவனுடைய குதிரத், அவனுடைய வல்லமை. வானமும் பூமியும், அங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் அடங்காத படைப்பினங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவை. அவனுக்கு தெரியாமல் மரத்திலே இருந்து ஒரு சின்ன ஒரு இலை கூட அசைய முடியாது. அந்த மரத்திலே இருந்து ஒரு சின்ன இலை கூட பூமியிலே விழ முடியாது. அனைத்துக்கும் அவன் தான் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன் என்று திருமறையின் பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப பேசுவதை நாம் பார்க்கிறோம். என்றைக்காவது கொஞ்சம் வேகமாக காற்று வீசினால், நம்முடைய ஊர்களிலே புயல் வருவதைப் போல அன்றைக்கு மதீனாவிலோ மக்காவிலோ காற்று வீசினால் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே மாறிவிடும். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், காற்று வீசுகிற பொழுது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், தங்களுக்கு மழை வரப்போகிறது, மேகங்கள் எல்லாம் ஒன்று திரண்டிருக்கிறது, விவசாயம் செழிக்க போகிறது என்று மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, யா ரசூலுல்லாஹ், உங்கள் முகத்தை பார்க்கிறேன், அப்படியே நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களே என்ன என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்தைய சமூகத்திற்கு இப்படித்தான் காற்று வீசியது, அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், அது அல்லாஹ்வுடைய கோப பார்வையாக இருந்தது, அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள், அப்படி ஒரு காற்று இங்கே வீசி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் ஆயிஷா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, நெருப்பை நீங்கள் கண்டுவிட்டால் தக்பீர் சொல்லுங்கள், இதா ராயித்துல் ஹரீக, உங்களை அழிக்கக்கூடிய பிரம்மாண்டமான நெருப்பை, தீ காற்றுகளை நீங்கள் பார்த்து விட்டால் ஃபகப்பிரு, நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். ஃபஇன்ன தக்பீர யுத்பிஉஹு, தண்ணீர் நெருப்பை அணைப்பதை போல தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நெருப்பை அணைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமக்களை, இதற்கெல்லாம் பெரும் தீர்ப்பை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தி அனுப்புவதற்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லக்கூடிய இன்னொரு வசனத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். துனியாவுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறார். அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்கிறார்.
இப்படிப்பட்ட பேரிடர்கள் பேரழிவுகள் வருவதை அல்லாஹ் திருமறையிலே ஒற்றை வாசகத்திலே சொல்கிறான். அம்ர் என்று சொல்லுகிறான். அம்ர் என்று சொன்னால் கட்டளை, உத்தரவு என்று அர்த்தம். என்னுடைய உத்தரவு வந்துவிடும், என் கட்டளை வந்துவிடும் என்று சொன்னால் பின்னால் ஒரு பெரிய அழிவு நம்மை நோக்கி வர காத்திருக்கிறது என்று அர்த்தம். துனியாவுடைய வாழ்க்கை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது, பேசுவதற்கு முன்பு இந்த நகரத்தில் இந்த தீ படர்வதற்கு முன்னால் எப்படி இருந்தது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். கடந்த மே மாதம் அங்கே கடுமையான மழை பெய்தது. மழைக்கு பின்னால் பசுமை வந்தது. மரம் செடி கொடிகள் பெரிய அளவில் செழிப்பாக காட்சி அளித்தன, பச்சை பசேல் என்று பசுமையாக காட்சி அளித்தன. திடீரென்று மழை நின்றுவிட்டது. பரவலாக ஒரு பெரிய வறுமை, ஒரு பெரிய வறட்சி அங்கே ஏற்பட்டது. அந்த வறட்சி ஏற்பட்ட பொழுது காற்று வீசியது. அந்த மக்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்றால், எல்லா வருடமும் இப்படி காற்று வீசும், அது மாதிரிதான் இந்த காற்று நினைத்துக் கொண்டார்கள். இது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு புவியியல் காரணம் அல்லது ஒரு அறிவியல் காரணம். ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த விளக்கம் அவனுக்கு போதாது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகிறான், என்றைக்கோ அருளப்பட்ட ஒரு வசனம், இன்னமா மஸல் ஹயாத்தி துன்யா, துனியாவுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? கமா இன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமாஇ ஃபக்ஸலத பிஹி நபாத்துல் அர்த், வானத்திலே இருந்து பொழிகிற மழையை போன்றது துனியாவுடைய வாழ்க்கை. வானத்திலே இருந்து பொழியக்கூடிய ஒரு மழையை போன்றது துனியாவுடைய வாழ்க்கை. ஃபக்ஸலத பிஹி நபாத்துல் அர்த், அந்த மழையின் காரணமாக இந்த பூமி தாவரங்களாலும் பயிர்களாலும் செழித்து வளர்ந்தது. அப்படி செழித்து வளர்ந்த பொழுது மிம்மா யகுலுன் நாஸ் வல் அன்ஆம், மனிதர்களும் கால்நடைகளும் அந்த பயிர்களையும் அந்த தாவரங்களையும் சாப்பிட்டு புசித்தன. எதுவரைக்கும் என்றால், ஹத்தா இதா அஹதத்தில் அர்து ஸுஹ்ருஃபஹா வ ஸய்யனத், இந்த பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய இந்த பசுமை, இந்த தாவரங்கள், இந்த செடி கொடிகள் அந்த பூமியை மிக அழகான நகரமாக, மிக அழகிய பகுதியாக அது மாற்றியது. அப்படி மாற்றிய பொழுது அந்த நகரத்து மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், நாம் தான் இந்த பூமியிலேயே சக்தி படைத்தவர்கள், நாம் தான் இந்த பூமியிலேயே சர்வ வல்லமை படைத்தவர்கள், நம்மை யாராலும் ஒன்றும் அசைக்க முடியாது, பொருளாதார பலத்தில் நாம் தான் சிறந்தவர்கள், அறிவியலில் நாம் தான் சிறந்தவர்கள், தொழில்நுட்பத்தில் டெக்னாலஜியில் நாம் தான் சிறந்தவர்கள் என்று உலர்ந்த அன்னகும் காதிரூன அலைஹா, நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அந்த நகரத்து மக்கள் நினைத்துக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் அத்தாஹா அம்ருனா லைலன் அவு நஹாரன், இரவும் பகலும் நம்முடைய கட்டளை வந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். ரொம்ப கூறாக அல்லாஹ் பேசுகிறார். வதன்ன அன்னஹும் வதன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா, சூரத் யூனுஸில் இடம்பெற்றக்கூடிய ஒரு அற்புதமான 24வது வசனம் இது. அவர்கள் தாங்கள் தான் சக்தி படைத்தவர்கள், தாங்கள் தான் வல்லமை படைத்தவர்கள் என்று தங்களை அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அப்படி நினைத்துக் கொண்ட பொழுது அத்தாஹா அம்ருனா லைலன் அவு நஹாரன், இரவும் பகலும் எந்த ஓய்வுமின்றி நம்முடைய கட்டளை வந்தது, நம்முடைய உத்தரவு வந்தது. ஃபஜஅல்னாஹா ஹஸீதன் கஅன் லம் தக்ன பில் அம்ஸ், நாம் அந்த இடத்தை அறுவடை செய்யப்பட்ட பூமியை போல மாற்றிவிட்டோம் என்று சொல்கிறார். நாங்கள் தான் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள், படைத்தவனுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், எந்த வகையிலும் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அகம்பாவத்திலே அந்த மக்கள் நினைத்துக் கொண்ட பொழுது, அறுவடை செய்யப்பட்ட பூமியை போல, விவசாய நிலத்தை போல நாம் அந்த பூமியை அப்படியே மாற்றிவிட்டோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நேற்று வரைக்கும் அந்த செழிப்பு அப்படி ஒரு விஷயமே அங்கே நடக்காததை போல நாம் அந்த பூமியை அறுவடை செய்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதாலிக நுஃபஸ்ஸிருல் ஆயாத்தி லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நாம் இப்படித்தான் அத்தாட்சிகளை அவ்வப்போது எடுத்து விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம், இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு முந்தைய நாள் ஜனவரி மாதம் 6ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ அருளப்பட்ட வசனம் அல்ல இது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அருளப்பட்ட ஒரு வசனம். நிகழ்காலத்தின் ஒரு பேரிடரின் போது, ஒரு விபத்தின் பொழுது எப்படி பொருந்தி போகிறது என்று பாருங்கள். இதில் இந்த வசனத்தில் இடம்பெற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனத்தை நாம் அடிக்கோடிட்டு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் தான் சக்தி படைத்தவர்கள், எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எங்கள் மீது யாரும் போர் தொடுக்க முடியாது, ஆனால் எல்லா நாட்டின் மீது நாங்கள் போர் தொடுப்போம். எங்கள் நாட்டின் மீது யாரும் பொருளாதார தடை விதிக்க முடியாது, ஆனால் எங்களுக்கு பிடிக்காத நாடுகள் மீது நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம். இந்த உலகத்தில் மூலையில் எங்கெல்லாம் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கொண்டு போய் நாங்கள் எங்கள் ராணுவ தளவாடத்தை அமைத்து அந்த மக்களை அழிப்போம் என்று அந்த மக்கள் தங்களை தாங்களே பெரியதாக நினைத்துக் கொண்டார்கள் என்று அந்த வசனம் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறது. இந்த வசனத்திற்கு முந்தி ஒரு வசனம் இருக்கிறது, 23வது வசனம், சூரத் யூனுஸுடைய வசனம். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னமா பகியுக்கும் அலா அன்ஃபுசிக்கும், நீங்க ஒரு பெரிய அக்கிரமத்தை செய்திருக்கிறீர்கள், அது உங்களுக்கு நீங்களே செய்து கொண்ட அக்கிரமம் என்று சொல்கிறார். நீங்கள் ஒரு பெரிய அக்கிரமத்தை, ஒரு சீர்கேட்டை, ஒரு ஒழுங்கீனத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், ஒரு தகராறை செய்திருக்கிறீர்கள். என்ன தகராறு? இந்த நகரம் அழிக்கப்பட்டதா இல்லையா? அங்கேதான் உலக சினிமாவின் கனவு நகரம் என்று சொல்லக்கூடிய ஹாலிவுட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நகரம் இருக்கு. உலக மக்களுடைய கனவு நகரம், எப்படியாவது உல்லாசமாக அந்த இடத்திற்கு போய்விட வேண்டும் என்று உலகத்தின் பணக்காரர்கள் நினைக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம், ஒரு ஆடம்பரமான ஒரு நகரம். இந்த ஹாலிவுட் சினிமா என்று சொல்லக்கூடிய அமெரிக்க திரைப்படங்கள் உலகத்தில் 3 ஆபத்தான தீமைகளை பரப்பினார். அந்த 3 ஆபத்தான தீமைகளும் அது அவர்களுக்கே எதிராகத்தான் முடித்தது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை சொல்வதை போல 3 ஆபத்தான தீமைகள். 1வது தீமை, இந்த திரைப்படங்கள் வழியாக இஸ்லாமோபியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை உலகம் முழுக்க பரப்பியவர்கள் அவர்கள். உலகம் முழுக்க ஒரு காட்சி ஊடகத்தின் வழியாக, அதற்கு முன்பு இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் வரலாற்று புத்தகத்தில் நூலகங்களில் இருந்தன. ஓரியண்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கீழை தேசிய அறிஞர்கள் தான் ரசூலுல்லாஹை குறித்தும் திருக்குர்ஆனை குறித்தும் முஸ்லிம்களை குறித்தும் வரலாற்று புத்தகத்தில் நிறைய கட்டுக்கதைகளை எழுதி வைத்தார்கள். அது புத்தக வடிவத்தில் இருக்கிறது. ஆனால் சினிமா என்று சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஊடகத்தின் வழியாக, ஒரு மீடியாவின் வழியாக உலகம் முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை நடத்தியவர்கள் இந்த ஹாலிவுட் சினிமாக்கள் தான். அதற்கு முன்பு வரை கொஞ்சம் ஆபாசங்கள், வன்முறைகள், காணக்கூடாத காட்சிகள் இடம்பெற்றிருக்கிற திரைப்படங்களாகத்தான் பெரிய படங்கள் இருந்தன. 90களுக்கு பிறகு இப்படி முஸ்லிம்களை குறித்து யார் திரைப்படம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு நிதி அளிப்பதற்கு, ஸ்பான்சர் செய்வதற்கு என்று தனி நிறுவனங்களை உருவாக்கினார்கள். ட்ரூ லைஃப் என்று சொல்லக்கூடிய 94 வெளியான ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்திலே தொடங்கி தமிழகத்திலே வெளியான விசூரவம் என்று சொல்லக்கூடிய படம் வரைக்கும் முஸ்லிம்களை தவறாக சித்தரிப்பதற்கு, தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கு, அவருடைய பொறுமையை சோதிப்பதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு, அவர்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை குறை கண்டனத்தோடு இந்த உலகத்திலே பரப்புவதற்கு பெரிய அளவில் தங்கள் சினிமாக்களை பயன்படுத்தினார்கள். அதற்கான விதையை இந்த பூமியிலே தூவிவிட்டவர்கள் இந்த ஹாலிவுட் சினிமாக்கள் தான். இது 1வது தீமை, விரிவாக பேச முடியவில்லை. 2வது ஒரு தீமை இருக்கிறது, லிபரலிசம், கட்டற்ற சுதந்திரம். அது வெறுமனே கட்டற்ற சுதந்திரம் அல்ல, கட்டற்ற பாலியல் சுதந்திரம். திருமண வாழ்க்கை என்பது கிடையாது, குடும்பம் என்கிற கட்டமைப்பு அங்கே இல்லை, எதுவுமே அங்கே இல்லை, கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை அங்கே இல்லை, விவாகரத்து அதிகமாக இருக்கிறது. ஃபாதர்லெஸ் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் வெளியானது. தந்தை யார் என்று தெரியாமல் வாழக்கூடிய லட்சக்கணக்கான குழந்தைகள் அமெரிக்காவில் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் என்று அவரை அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு எந்த பராமரிப்பும் இல்லை, எந்த வழிகாட்டுதலும் இல்லை. மிக மோசமான ஒரு தலைமுறையாக அந்த தலைமுறை உருவாகி கொண்டே இருக்கிறது. கணவன் பிரிந்து போனதற்கு பின்னால் தனியாக வாழக்கூடிய திருமணம் செய்த பெண்களை, அவர்களை பராமரிப்பதற்கு என்று அமெரிக்கா ஆண்டுதோறும் தன்னுடைய பட்ஜெட்டில் 10 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கிறது, சிங்கிள் மதர் அவர்களை பராமரிப்பதற்காக. இந்த பெரிய விபத்தை, லிபரலிசம் என்று சொல்லக்கூடிய கட்டற்ற பாலியல் சுதந்திரத்தை, டேட்டிங் கலாச்சாரத்தை, டாக்ஸிக் லவ் என்று சொல்லக்கூடிய கலாச்சாரத்தை, ஆபாச திரைப்படங்களை, பார்க்க முடியாத திரைப்படங்களை உலகம் முழுக்க கொண்டு செலுத்தியவர்கள் அவர்கள் தான். 3வது ஒரு தீமை இருக்கிறது, பிளாஸ்பமி என்று சொல்வார்கள். அது என்ன அப்படின்னா, கடவுள் மறுப்பு, இறை நிந்தனை, இறைவனை பற்றிய சிந்தனையை மழுங்கரிப்பது, சமய கோட்பாடுகளையும் புனித சின்னங்களையும் கேலி பேசுவது, அவமரியாதை செய்வது. இது பிளாஸ்பமி என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த தீமைகளையும் உலகம் முழுக்க பரப்பியவர்கள் சினிமாவின் வழியாக, ஹாலிவுட் சினிமாக்கள் வழியாக உலகம் முழுக்க கொண்டு போய் பரப்பியவர்கள் இந்த நிறுவனங்கள் தான். இந்த 7ஆம் தேதி தீ விபத்து நடப்பதற்கு ஒரு நாள் முன்பு, 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதி 2 நாட்களும் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய பேவர்லி ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை அடிவாரத்தில் பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தில் ஒரு விழா நடந்தது. 2024ஆம் ஆண்டு வெளியான டெலிவிஷன் தொலைக்காட்சி சீரியல்கள், அதே மாதிரி வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் இருக்கா இல்லையா, அவற்றுக்கு அவார்டு தரக்கூடிய, விருது தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு கோல்டன் குளோப் விருது விழா என்று பெயர். அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை நடிகர் தான் அந்த புரோகிராமுடைய கண்ட்ரோலர். அங்கே வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இவர், இந்த காமெடி நடிகர், ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார், காமெடி ஷோ ஒன்றை ஏற்பாடு செய்கிறார். அதில் அவர்கள் அதற்காக ஒரு ஸ்கிரிப்ட் தயாரிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் இறுதியிலே 4 குளோபல் லீடர்களை, சர்வதேச தலைவர்களை, சர்வதேச ஆளுமைகளை தேர்வு செய்து
அவர்களுக்கு மதிப்பெண் போட வேண்டும், மார்க் வழங்க வேண்டும். யார் யாருக்கு எவ்வளவு மார்க் என்பதை அந்த ஸ்கிரீன்ல ஓட விடுவாங்க. 4 உலக புகழ் பெற்ற, உலகத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய 4 குளோபல் லீடர்ஸுக்கு மார்க் போட வேண்டும் வந்திருந்த பார்வையாளர்கள். அப்படி 4 பேருக்கு மார்க், 4 பேர்ல 3 பேருக்கு மார்க் போட்டார்கள். இவர் இவ்வளவு வாங்கினாரு, இவ்வளவு வாங்கினாருன்னு சொல்லி அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அவர்கள். 4ஆவதாக ஒருவருக்கு மார்க் போட்டார்கள், 0 மார்க். அவர் யார் என்று சொன்னால் காட், கடவுள். கடவுளுக்கு அவர்கள் 0 மார்க் போட்டார்கள். 0 மார்க், 1 மார்க் பெறுவதற்கு கூட தகுதியற்றவர் உங்கள் கடவுள் என்கிற பிரச்சாரத்தை இந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி நிகழ்விலே அவர்கள் நடத்தி காட்டினார்கள். கொதித்து போனது அமெரிக்க நகரம். அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ திருச்சபை, அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார், அவருடைய பெயர் ஞாபகத்திலே இல்லை, அவர் சொன்னார், அவர் இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டார், பொறுமை காப்பதற்கு கடவுளுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்று சொன்னார். இந்த வார்த்தையை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். பொறுமை காப்பதற்கு கடவுளுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்று சொன்னால் 7ஆம் தேதி இந்த தீ விபத்து ஆரம்பம்.